கண்காட்சி வந்து அதுக்கும் ஹெல்ப் பண்ணுறது. மதுரையில் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து ஹவுசிங் ஸ்கீம்லாம் பில்டிங் கட்டியிருந்தாங்க. இப்போ அது வந்து 35 இயர்ஸ் ஆச்சு. இப்போ அந்த அவங்க அந்த மதுரைக்கு அது ஆரம்பிச்சாச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் அதை இம்ப்ரூவ் பண்ணணும். நம்ம வந்து அதனுடைய வளர்ச்சி வந்து நம்ம அதிகமாக எடுத்து அது நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் பேப்பர்ஸ்லையும் டிவிலையும் வந்து இந்த கட்டுமானத்தை பற்றி நீங்கள் எழுதிட்டே இருக்கணும். ரொம்ப பேருக்கு கனவு பாரதியாரே கனவு வந்தார். அனைத்து பத்திரிகை துறை மற்றும் தொலைக்காட்சி துறை நண்பர்கள், மதுரை மக்கள் மற்றும் மதுரையை சுற்றியுள்ள மக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தை அன்போடு தெரிவிப்பதிலே நாங்கள் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். நமது பில்டர்ஸ் அசோசியேஷன் மதுரை சார்பாக மிக சிறப்பான முறையிலே மதுரை பில்ட் எக்ஸ்போ 2024 நடைபெற இருக்கின்ற தமுக்கம் மைதானத்தில் மிக சிறப்பான முறையிலே நடைபெற இருக்கின்றது. நமது இந்த கட்டுமான துறையினுடைய வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்வதற்காக இந்த நிகழ்ச்சியை கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்ட கட்டுமான வல்லுநர்கள் இணைந்து இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஏற்பாடு செய்து வருகின்றோம். இந்த அரங்கம் மதுரை தமுக்கம் மைதானம் கன்வென்ஷன் சென்டரில் 150க்கும் மேற்பட்ட ஸ்டால்களோடு மற்றும் கட்டுமானம் சம்பந்தப்பட்ட அத்துறை பொருட்களையும் ஒரே இடத்தில் அனைத்து மெட்டீரியல் ஒரே ரூஃப் அதுக்கு கீழே வைத்து உங்களுக்கு சிறப்பான முறையிலே இந்த கண்காட்சியை நடத்த நாங்கள் இருக்கின்றோம். மக்கள் அனைவரும் இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டு சிறப்பித்து மிக சிறப்பான முறையிலே இந்த கண்காட்சியை நீங்கள் எங்களுக்கு சிறப்பான முறையில் அரங்கேற்றி தர வேண்டும் என்று உங்களை அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்வதோடு, ஒரு மனிதனுக்கு 2 கண்கள், ஒன்று விவசாயம், மற்றொன்று கட்டுமானம். அந்த கட்டுமானம் அதற்கு பிறகு தொலைக்காட்சி என்பது நெற்றிக்கண் போன்றது. என்னதான் உழைத்தாலும் அது விவசாயிகளுக்கு சேரும், என்னதான் கட்டடத்தை கட்டாலும் அது ஒரு பொறியாளருக்கும் கட்டுநருக்கும் சேரும். இதையெல்லாம் எடுத்துச் செல்வது தொலைக்காட்சியும் பத்திரிகை ஊடகங்களும் தான். அந்த வகையிலே இன்றைய தினம் உங்களை எல்லாம் சந்தித்து அருமையான இந்த கருத்தரங்கிலே நாங்கள் கலந்து கொள்வதிலே மதுரை பில்டர் அசோசியேஷன் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அதனைத் தொடர்ந்து இந்த கண்காட்சியை பற்றிய விளக்க உரைகளை நமது செக்ரட்டரியும் நமது ஈவென்ட் சேர்மனான சஞ்சய் அவர்கள் இப்பொழுது உங்களுக்கு விளக்கமாக எடுத்துரைப்பார்கள். நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் பொறியாளர் சஞ்சய், பில்டர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா மதுரை மையத்தை சார்ந்த செயலாளர் மற்றும் இந்த விழாவின் தலைவர். இந்த எக்ஸ்போ ஆனது தலைவர் சொன்ன மாதிரி ஒரு மிக அருமையான ஒரு நிகழ்வு. சுமார் எங்கள் மையம் அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய மையம். மதுரை மையத்தில் 20 வருஷம் கழிச்சு இந்த எக்ஸ்போவை நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம். இதில் முக்கியமாக நாங்கள் ஒரு முத்தாய்ப்பாக சில விஷயங்களை இந்த மக்களுக்கு கொண்டு சேர்றதுக்காக சில விஷயங்களை இந்த எக்ஸ்போ மூலிமா நாங்கள் தெரிவிக்க விரும்புகிறோம். அதில் சுமார் தலைவர் சொன்ன மாதிரி 150 ஸ்டால்ஸ் மட்டும் இல்லை, நம்ம சமூக பொறுப்பும் நம்மளுக்கு இருக்குது. அதை கொண்டு சேரும் வகையில் பள்ளி மாணவர்களுக்கு வருங்காலத்தில் இந்த தொழில் சார்ந்த கருத்தரங்கள், போட்டிகள் அது நடத்துகிறோம். பொதுமக்களுக்கு இன்னைக்கு உள்ள சிரமமான டிடிசிபி அப்ரூவல், அதே மாதிரி வாஸ்து, அதுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்காக நாங்கள் ஒரு ஸ்டால் நாங்கள் போட்டிருக்கிறோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு அவங்களோட உடல்நிலை சார்ந்த மருத்துவ விஷயங்கள், அவங்களுக்கு ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப் நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் புதுசாக தொழில் தொடங்குவதற்காக சில விஷயங்களை ஸ்டார்ட் அப் மற்றும் எம்எஸ்எம்இ மூலியமாக அவங்களுக்கும் நம்மளுக்கு விழிப்புணர்வுகளை புது தொழில் தொடங்குறதுக்கு அவங்களுக்கும் நாங்கள் அந்த ஸ்டாலை ப்ரொவைட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இன்னொன்று முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு போலீஸ் அவேர்னஸ், சைபர் அண்ட் ட்ரக்ஸ் ஃப்ரீ அந்த அவேர்னஸ் ப்ரோக்ராமும் இந்த இதில் நடத்துகிறோம். இதை தாண்டி ஒரு நல்ல ஒரு மக்கள் கலகலப்பாக இருக்கிறதுக்காக ஒரு நகைச்சுவை பட்டிமன்றம் திரு ஐயா ஞானசம்பந்தம் அவர்கள் 31ஆம் தேதி மாலை 6 மணிக்கு ஒரு நல்ல ஒரு தலைப்பில் நம்மளுக்காக ஒரு நல்ல ஒரு பட்டிமன்றம் நடத்த திட்டமிட்டிருக்கோம். இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் சேர்த்து இது ஒரு நல்ல ஒரு மக்களுக்கு பயனுள்ளதாகவும், நம்ம முன்னேற்றத்துக்கு சார்ந்த விஷயமாகவும், சமூகத்துக்கு தேவையான விஷயமாகவும் இந்த பில்டர்ஸ் அசோசியேஷன் இந்தியா மதுரை மையம் சிறந்த முறையில் இந்த எக்ஸ்போவை ஏற்பாடு செய்துள்ளது. இதை மக்களிடம் கொண்டு செல்வதற்காக தாங்களாக நீங்கள் செய்தியாளர்கள் அனைவரும், தொலைக்காட்சி நண்பர்களாலும் சரி, நம்மளது வானொலி நண்பர்களாலும் சரி, எல்லாரும் மக்களிடையே கொண்டு சென்று இந்த விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி மக்களை அனைவரும் இந்த 3 நாளில் 30, 31, 1 செப்டம்பர்
இந்த 3 நாளுகளுக்கும் அவர்களை வரவழைச்சு இதை ரொம்ப பயனுள்ள விஷயமா நீங்கள் மாற்றணுன்றது எங்கள் தாழ்மையான கருத்து. ஸோ இதை இந்த ஏற்பாடு செய்துள்ள அனைத்து தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்வது. இதை தாண்டி நம்மளுக்கு இதில் முக்கியமான விஷயங்கள் நான் நிறைய சொல்ல விரும்புகிறேன். இந்த 3 நாள் நிகழ்வு வந்து 30, 31, 1ஆம் தேதி 30ஆம் தேதி அனைத்து அமைச்சர் பெருமக்கள், கலெக்டர், கமிஷனர், எம்எல்ஏ, எம்பி எல்லாரும் வராங்க. அதோட இன்விடேஷன் உங்கள்கிட்ட நாங்கள் கொடுக்குறோம். அவங்களும் வந்து இதை வந்து ரொம்ப அழகாக மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப வரவேற்றிருக்காங்க. இது மாதிரி நிறைய பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய விஷயங்களை போட்டி மூலியமாக மக்களுக்கு லோ காஸ்ட் பட்ஜெட், எக்கோ ஃப்ரெண்ட்லி கட்டடம், கிரீன் ஹவுஸ் கட்டடம் பற்றியெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் ஆலோசனை கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதையும் இந்த கண்காட்சி மூலியமாக நாங்கள் மக்கள்கிட்ட கொண்டு வர்றதுக்காக சில முயற்சிகளை எடுத்திருக்கோம். இதை தாண்டி நம்மளுக்கு பப்ளிக் அவங்களோட இன்னைக்கு உள்ள நிலைமை, கட்டடத்துறையின் சார்ந்த நிலைமை என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஈஸியாக ஹெல்ப் டெஸ்க், பில்டர்ஸ் அசோசியேஷனே நாங்கள் ஒரு தனி ஸ்டால் போட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக எல்லா விஷயங்களும் உதவுகிறோம். இது மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட அகில இந்தியா லெவலில் வரக்கூடிய பெரிய நிறுவனங்கள், அனுஜ், காசா கிராண்ட், அந்த மாதிரி பெரிய நிறுவனங்கள்லாம் வந்து இதில் கலந்து கொண்டு இந்த எக்ஸ்போவை மிக பிரம்மாண்டமாக கொண்டு வர்றதுக்காக அனைத்து முயற்சிகளும் அவங்களும் ஈடுபட்டிருக்காங்க. இதை கொண்டு சென்று மக்களிடம் கொண்டு சென்று அவங்களுக்கு பயனுள்ள கண்காட்சியாக மாற்ற உங்களிடம் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த உரையை நன்றியுடன் நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆமாம், ஜாப் மேளா ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும், ஜாப் மேளா வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் நம்ம பண்ணுறோம். இல்லை, ஜாப் மேலா வந்து நாங்கள் வந்து என்ன பண்ணிடுறோம், ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணி அவங்க கலெக்ஷன் பண்ணிடுறோம். அங்கேயே இன்டர்வியூ பண்ணுறது கிடையாது. அங்கே வரக்கூடிய கம்பெனிஸ்க்கு வந்து நாங்கள் யார் யாருக்கு என்னென்ன ரெக்யர்மெண்ட் இருக்கோ அவங்களுக்கு டைப் பண்ணி நாங்கள் கொடுத்துட்றோம். ஆமாம், அன்னைக்கு ரெக்ரூட்மெண்ட் மட்டும் கிடையாது. அது அனுமதி இலவசம். கண்டிப்பாக இது வந்து மக்களுக்காக உள்ள கண்காட்சி, மக்கள் பயனுள்ளதுக்காக கண்காட்சி, லாப நோக்கம் இதுல கிடையாது. இது வந்து ஒரு சங்கம் நடத்தும் ஒரு கண்காட்சி. அழகா மக்கள் வந்து எல்லா விஷயத்திலையும் பயனடைஞ்சு போவாங்க. கட்டுமான வளர்ச்சி, அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து கட்டுமானத்தோட மற்றொரு தளத்திற்கு எடுத்து செல்வதற்காக கட்டுமான டெக்னாலஜிஸ்லாம் பண்றோம். ஆமா, இப்ப சமீபத்துல வந்து சிஎம்ஏ வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாங்க. நீங்க இதுலயே நீங்க வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். நிறைய திட்டங்கள் இந்த ஆண்டு, குறிப்பா இந்த 2 மாதங்களா வந்து அதிகமான சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க கட்டுமான வளர்ச்சிக்காக. அந்த முன்னாடி இருந்த ஹெடல்ஸ் எல்லாம் இப்போ போயிட்டு இப்போ வந்து இமீடியட்டா உடனே பிளான் அப்ரூவ் கொடுக்குறதுக்கு எல்லா ஏரியாவுக்கும் அரசாணை வழங்கப்படுது. அது உண்மையிலே அது வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம். இன்னும் காலகட்டங்கள் வர வர நமக்குன்னு ஒரு அமைச்சகம் உருவாக்கப்பட்டு மிக சிறப்பான முறையில் இந்த கட்டுமான வளர்ச்சி, ஏன்னா ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வளர்ந்தாதான் அந்த ஊர் வந்து வளர்ச்சி அடைஞ்சது நல்லா தெரியும். மதுரைக்கு வர்றாங்க, பெரிய பெரிய ஹைரைஸ் பில்டிங்கை பார்த்தா தான் இந்த ஊர் வந்து பெரிய லெவலுக்கு வளர்ந்துருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஸோ அதை வளர்ச்சி அடைகிறதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும், பொறியாளர்கள், கட்டுமான வல்லுநர்கள்லாம் இணைந்து அதுக்காக நாங்கள் வந்து ஒரு பெரிய அமைச்சகத்தை உருவாக்கி இது பண்ணுறதுக்காக நாங்கள் சிஎம்கிட்ட நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். சிஎம்ஏ லாஸ்ட் மீட்டிங்கில் அவர் சொன்ன ஒரே ஒரு ரிக்வஸ்ட் என்னன்னா, உங்களுக்கு தேவையான எல்லா உதவியும் பண்ணணும், ஆனால் கட்டுமானத்தை வந்து தரமாக நீங்கள் கட்டி கொடுக்குறதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கலன்னு சிஎம்ஏ லாஸ்ட் மீட்டிங்கில் வந்து ஆல் இண்டியா மீட்டிங்கில் வந்து பேசியிருக்காங்க. ஸோ அதை மனசில் எடுத்து தான் இந்த நிகழ்ச்சியில் நம்ம கொடுத்து பொதுமக்களுக்கு வந்து கட்டிடத்தை வந்து ரொம்ப சுமையுள்ளதாக இல்லாமல் சுவையாக அவங்களுக்கு கொடுக்கணும், மனசுக்கு சந்தோஷமாக கொடுக்கணுங்க. அதெல்லாம் எழுதியிருக்கோம். உங்கள் இல்ல கனவுகள் இனிதே நிறைவேற நாங்கள் கொடுத்துருங்க, ஹெட்டிங் கொடுத்துருக்கோம். சிறப்பாக பண்ணுறது இதில் ஆமாம். இன்னைக்கு உள்ள ஒரே இது வந்து விலைவாசி தான் சார். அதுக்கு நாங்கள் பொதுவாக நாங்கள் ஒவ்வொரு தடையும் விலைவாசி இன்னைக்கு கிராவல் விலைவாசிக்காக எங்களோட கோரிக்கை கொடுத்தோம். இதெல்லாம் வந்து அரசு செவிசாய்க்கிறாங்க. அவங்களோட முழு முயற்சிகள் இருக்கு. அவங்க நம்மளுக்கு மக்களுக்கு இன்னும் திட்டங்கள்ல புதுசா இன்னைக்கு வந்து எங்க சேர்மன் சொன்ன மாதிரி சிங்கிள் விண்டோ சிஸ்டம் 3500 சதுரடிக்குள்ள கட்டடங்களுக்கு ஒரே நாள்ல நம்மளுக்கு அப்ரூவல் வாங்குறதுக்காக ஆன்லைன்ல பண்றதுக்காக பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேல உள்ள ஏதாவது ஆலோசனைகள் தான் அதுக்கு நாங்கள் ஒரு கேம்ப் போட்டிருக்கோம். அவங்க மூலியமா நீங்க என்னென்னலாம் வந்து அப்ரூவல்ல சிரமங்கள் இருக்கு, என்னெல்லாம் இருக்கோ அது சரி, அதுக்கு ஃப்ரீ கவுன்சிலிங் கொடுக்கறதுக்காக நாங்கள் ஒரு ஸ்டால் போட்டிருக்கோம். இது மக்கள் வந்து அந்த இடத்துல ரொம்ப பயனடைவா இருப்பாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த எப்படி அப்ரூவல் போறது, எப்படி வாங்குறது இதெல்லாம் தெரியல. இது ஆலோசனை பண்றதுக்காகவே நாங்கள் ஒரு ஸ்டால் போட்டிருக்கோம். இது
முழுக்க முழுக்க மக்கள் பயனுள்ள ஒரு கண்காட்சியாக மாற்றுறதுக்காக தான் எங்களோட நோக்கமே தவிர்த்து இதில் வந்து உங்களுக்கு நிறைய பில்டர்ஸுக்கும் கிளைண்ட்டுக்கும் நிறைய கேப் இருக்குது. அந்த கேப் என்னன்றது அவங்க புரிஞ்சுக்கணும். அந்த கேப் என்ன, இன்னைக்கு அப்ரூவல் வாங்குறது சிரமம், கட்டினா விலைவாசி, அது எப்படி நம்ம அவங்க கனவு நிலத்தை ரொம்ப அழகாக கொண்டு வரணுன்றதுல வந்து நம்ம இந்த கண்காட்சி மூலிமா அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாடத்தை நம்ம கொடுக்க போகிறோம். என்ன கொடுக்க போகிறோம், எப்படி அப்ரூவல் வாங்க போகிறீங்க, எவ்வளோ மலிவாக வீடு, தரமாகவும் மலிவாகவும் எப்படி வீடு கட்ட போகிறீங்க,